அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுருக்குகள பிஒய்க்கு செட் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல ஆல்ரெடி ஒரு செட் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இது வந்து செகண்ட் செட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு 15 क्वेश्चंस பார்த்திருப்போம். இதுல ஒரு 15 क्वेश्चंस பார்ப்போம். இதோட சுருக்கு டாபிக் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? x² - 25/x+3 என்ற கோவையை x+5/x² - 9 ஆல் வகுக்க கிடைப்பது. இதால டிவைட் பண்ணுங்க. பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. x² - 25/x+3 divided by x+5/x² - 9. சரிங்களா? இப்போ இந்த 25 எப்படி எழுதிக்கலாம்? இங்க ஒரு நம்பரு பவர்ல 2 இருக்கா, அப்ப இதையும் அந்த மாதிரி எழுத முடியுமான்னு பாருங்க. 25 எப்படி எழுதிக்கலாம்னா 5² எழுதிக்கலாம். 9 எப்படி எழுதிக்கலாம்னா 3² எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணா என்ன வரும்? x² - 5² x+3. இந்த டிவைட் வந்து என்னவா மாறும்னா இன்டா மாறும். இன்டா மாறும் போது இது தலைகீழா போகும். அப்ப என்ன வரும்? கீழே இருக்கிறது மேல போகும், மேல இருக்கிறது கீழே வரும். இது வந்து என்ன ஃபார்முலா? a² - b² ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a - b × a + b ன்னு வரும். அப்ப இங்க அப்ளை பண்ணா என்ன வரும்னா நமக்கு x - 5 × x+5/x+3 இன்ட்டு இங்க அப்ளை பண்ணா x - 3 × x+3/x+5 வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா x - 5 × x-3 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. இப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது எத்தனை ஸ்டெப் பண்ணணுமா அப்படின்னாலும் அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுச்சுன்னா இந்த இதுலயே நம்ம பண்ணிடலாம். இந்த 25க்கு பதிலா 5², இந்த 9க்கு பதிலா 3². அப்ப இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னா x - 5 × x+5 கீழே வந்து x+3. இந்த டிவைட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா இன்டா மாறும். இன்டா மாறும்போது இது தலைகீழா போகும். அப்ப இங்கேயும் ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்னா x - 3 × x+3/x+5. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா வேகமா அப்ளை பண்ணலாம். இத்தனை ஸ்டெப் வந்து புரியுறதுக்காண்டி நம்ம செஞ்சிருக்கோம். சரிங்களா? எனக்கு ஃபார்முலா நல்லா தெரியும், இப்படிதான் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சிடலாம். இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுலாம். இது எதுவும் கேன்சல் பண்ணலாம், இது எதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து x - 5 × x-3. சரிங்களா? இது ப்ரீவியஸ்ல கேட்டது. அடுத்து இந்த மாடலே நம்ம கொஞ்சம் சம்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? பிளஸ்ஸை வந்து என்னவா எடுக்க சொல்றாங்க? இன்டா எடுத்துக்கோங்க. மைனஸ் வந்து என்னவா எடுக்க சொல்றாங்கன்னா பிளஸ்ஸா எடுத்துக்கிட்ட சொல்றாங்க. இன்டா வந்து டிவைடா மாத்துங்க. அதே மாதிரி டிவிஷன் வந்து என்னவா மாத்த சொல்றாங்கன்னா மைனஸ்னு மாத்த சொல்றாங்க. அப்படி மாத்துனா இங்க இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6 மைனஸ்க்கு பதிலாக என்ன பண்ணும்? பிளஸ் 9 பிளஸுக்கு பதிலாக என்ன பண்ணும்? இன்ட்டு 8. இந்த இன்ட்டுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா டிவைடட் பை 3. இந்த டிவைடட் பதிலாக என்ன பண்ணும்? மைனஸ் 20. அப்படின்னா இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம ரூல் படி வந்து என்ன BODMAS இது ரெண்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டிவிஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்கு. சரிங்களா? இதை என்னால டிவைட் பண்ண முடியாது, அதனால இப்படி எழுதிக்கிறேன். a டிவைடட் பை b இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a பை b ன்னு எழுதிக்கிறேன். அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணுங்களேன். 9 இன்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா 8/3 மைனஸ் 20. டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து மல்டிபிகேஷன் வந்து இந்த இருக்கு. சரிங்களா? அப்போ 1 இங்க 3 3 9 3 8 24 மைனஸ் 20. சரிங்களா? மல்டிபிகேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து அடிஷன். இதை ரெண்டையும் பண்ணா 30 மைனஸ் 20 ஆன்சரு 10ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அவங்க ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க, அதை இந்த மாதிரி மாத்திக்கோங்க, இதுல இருக்கிற அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து
a plus b equal to 7, a minus b equal to 4 எனில் ab இன் மதிப்பு என்ன? a plus b கொடுத்துருக்காங்க, a minus b கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ab வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். a plus b the whole square, a minus b the whole square வரும். சரிங்களா? ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4ab வரும். அது எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab minus a minus b the whole square ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square minus 2ab வரும். கரெக்டா? இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போங்க. உள்ள கொண்டு போனா என்ன வரும்னா minus a square minus b square minus into minus plus 2ab இது நம்ம கேன்சல் ஆயிரும். plus b square minus b square அப்போ ஆன்சரு 4ab வரும். இது ஆல்ரெடி அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டில ஃபார்முலால பார்த்துருப்போம். இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a plus b இருக்க இடத்துல 7 ஸ்கொயரு மைனஸ் a minus b இருக்க இடத்துல 4 ஸ்கொயரு 4 இன்ட்டு ab இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஈக்குவல் டு 4ab. 49ல் 16 பேசுனா என்ன வரும்னா 33. நமக்கு ab தான் வேணும், 4 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 33/4 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இப்போ இதே ஃபார்முலாவில் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி 2 டைம்ஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அதனால இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஆல்ரெடி இந்த மாடல் வந்து அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டில பார்த்துருப்போம். 3 நம்பரு கியூப் இருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏபிசி வேற ஒன்றும் இல்லை, இந்த கியூபை மறைச்சிருங்க. மறைச்சிட்டா ஏ வந்து 16, பி வந்து 7, சி வந்து -23. அப்போ a plus b plus c equal to 16 plus 7 minus 23. அப்போ 23 minus 23 ஆன்சரு 0 வந்துருச்சு. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வந்துருச்சு. எனக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a cube plus b cube plus c cube equal to 3 times abc. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 3ஆல பெருக்கினா போதும். இது ரிலேட்டடாக நமக்கு சம் ஏற்கனவே கேட்டிருக்காங்கன்னு அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இயற்கணித முற்றுவர்கள் நடத்தும் போது நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? இப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 3 இன்ட்டு ஏ இருக்க இடத்துல 16 இன்ட்டு 7 இன்ட்டு -23. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 3 48. சரிங்களா? இன்ட்டு 7 8 7 56 மிச்சம் 5 4 28 33. அடுத்து 23 3 18 மிச்சம் 1 9 0 1 12 மிச்சம் 1 7 6 8 2 7 7 ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ -77 28 -77 28 ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுவும் நமக்கு இந்த மாடலில் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஒரு 2 வருஷம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து சுருக்குக 5 1/2 plus 3/4 ஆஃப் 8/9. ஆஃப்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் அப்ளை பண்ணணும் போன் மாஸ் ரூல் படி. கரெக்டா? பிராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதைத்தான் நம்ம பண்ணணும். அப்போ 5 இதை வேணா கலப்பு பின்னமா இருக்கு, பின்னமா மாத்திருங்க. 2 10 10 + 1 11/2 பிளஸ் இந்த ஆஃபை எடுத்து விட்டு இன்ட்டும் பிராக்கெட்டும் போட்டு விட்டுருங்க. 3/4 இங்க வந்து 8/9. வேற ஒண்ணுமே பண்ணல. கலப்பு பின்னமா இருக்கிறத பின்னமா மாத்திக்கிட்டேன். பின்னமா மாத்துறது எப்படி அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் இதையும் பெருக்கணும். I 2 10 பிளஸ் மேல இருக்கிற நம்பரை கூட்டணும் பை இந்த கீழே இருக்கிற நம்பர். ஓகேவா? பிளஸ் போட்டுக்கிட்டு ஆஃபை எடுத்து விட்டு இன்ட் போட்டு ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 1 இங்க 2 1 இங்க 3
அப்போ 11/2 ப்ளஸ் 2/3. இப்போ எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் வந்து 6ன்னு வரும். கிராஸ் பண்ணிருங்க. 2 4 பை 3 6. அப்போ 37/6ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து இது பாருங்களேன். இதை மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். கியூப் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் பி. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரே இதை போட்டு ரெண்டையும் உள்ள டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். கியூப் ரூட் ஆஃப் 128/64. 1 இங்க 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இதை அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லி லைட்டாக செக் பண்ணியிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. சிம்பிளிஃபை. இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த அடுக்குகள மடிமானங்களை ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஏ பவர் எம், அதுக்கு பவரில் என்ன இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்ன எழுதிக்கலாம். கரெக்டாக? அதாவது பேஸை போட்டு பவர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பேஸ் நான் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 இன்ட்டு -2 இன்ட்டு -1. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1/2 2 -4 -4 இன்ட்டு -1 ஆன்சரு 4ன்னு வரும். அப்போ 1 பவர் இங்கேயும் ஒரு 1/4ன்னு வரும். இங்கே 2/4. இந்த பவர் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். 1 பவர் எத்தனை போட்டாலும் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும். 2 பவர் 4னா 2 ஒரு 4 தடவை எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். 2 4 4 2 8 8 2 16ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து இதை பாருங்களேன். ஆல்ரெடி இந்த மாடலில் ஒரு சம் ஒன்று பார்த்துருப்போம். இந்த அது பார்த்தீங்களா? a plus b the whole square minus a minus b the whole square equal to 4ab. இந்த ஃபார்முலா தான் அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். a plus b the whole square minus a minus b the whole square. கரெக்டா? a வந்து நமக்கு என்ன அப்படின்னா 23, b வந்து என்னன்னா 56. அப்போ மேல வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். a plus b the whole square minus a minus b the whole square by கீழே வந்து a இன்ட்டு b இருக்கு. கரெக்டா? அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன பார்த்தோம்? 4ab பார்த்தோம். கரெக்டா? பை கீழே ஒரு ab. இது எதுவும் கேன்சல் ஆகி ஆன்சரு 4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த சம்லாம் டக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் மாதிரி. ஏ சர்க்கிள் டாட், இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சர்க்கிள் டாட்னு சொல்லுவாங்க. பி இதை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு டிஃபைன் பண்றாங்க. இப்படி டிஃபைன் பண்ணா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 சர்க்கிள் டாட் 4 சர்க்கிள் டாட் 5. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்ல உள்ளது பண்ணுவோம். பண்ணா என்ன வரும்? 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16. இங்கே சர்க்கிள் டாட் 5. ஓகே, இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 25ன்னு வரும். கரெக்டாக? 25 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்னா 5ன்னு வரும். திருப்பி ஒரு சர்க்கிள் டாட் 5. ஓகே, இதுக்கு ஆன்சர் 5, இங்கே ஒரு 5 இருக்கு. அப்போ திருப்பி நம்ம இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? 25 + 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50ன்னு வரும். இதை வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 5√2ன்னு வரும். சரிங்களா? 50√50 எப்படி எழுதிக்கலாம்னா 25 × 2ன்னு எழுதிக்கலாம். 25 வெளியில் எடுத்தால் 5√2ன்னு வரும். இது ரொம்ப சிம்பிளான சம். இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோன்னே செய்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம புதுசாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்காது. அடுத்து இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக போடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அதை படித்து பார்த்துட்டு இதை போட்டு பாருங்க. ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்து இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2ல இருந்து எதை காமன் எடுக்கலாம்? 2லையும் எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸை காமன் எடுத்தா என்ன வரும்னா
எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும் சரிங்களா. பை கீழேயும் ஒரு எக்ஸை காமன் எடுங்க. காமன் எடுத்தால் என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். இன்ட்டு இந்த 2லேருந்து எதை காமன் எடுக்கலாம்னா ஒரு 3 காமன் எடுங்க. காமன் எடுத்தால் என்ன வரும், இந்த 3 வெளியில் போயிடும். எத்தனை 3 6, ஈர் 3 6, அப்போ இங்கே ஒரு 2 பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வருங்களா. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசி என்ன வந்திருக்குன்னா 3ன்னு மட்டும் வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக. வேற ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் காமனாக எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து இந்த இது பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா √7 மைனஸ் 1 பை √7 ப்ளஸ் 1 ப்ளஸ் இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும்னா a ப்ளஸ் பி √7 ஃபார்மேட்டில் வரும். அப்படின்னா ஏபியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒன்று இதை கொடுத்துருப்பாங்க அல்லது இது கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டில் வரும், வந்துச்சுன்னா ஏபி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஆனால் இங்கே நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 1/3 ப்ளஸ் 1/5 இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போம் கரெக்டா. இப்போ இது ரெண்டுமே காமனாக எந்த வாய்ப்பாலையும் வராது. அப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து அப்படியே கிராஸ் பண்ணுறது தான். 5 + 3 பை கீழே ரெண்டையும் பெருக்கிறது 3 × 5ன்னு வரும். ஓகேவா. அதே லாஜிக் தான் இங்கே, இதையும் பெருக்குங்க. √7 மைனஸ் 1 √7 மைனஸ் 1 ப்ளஸ் இதையும் பெருக்குங்க. √7 + 1 பை கீழே வந்து ரெண்டையும் பெருக்கணும். √7 மைனஸ் 1 இது வந்து என்ன ஃபார்முலானா a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது வந்து a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து என்ன வரும்னா a² + b² + 2ab. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா √7 + 1, அப்போ √7 தி ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 1² ப்ளஸ் 2 × √7. அடுத்து a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர், a² மைனஸ் 2ab ப்ளஸ் b². அப்போ √7 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயரு, √7 தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2 × √7 1 ப்ளஸ் 1². இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் √7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி 7 மைனஸ் 2 √7 ப்ளஸ் 1 இது ஒரு இது. அடுத்து இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், இதே தான் இங்கே நடுவில் ப்ளஸ் மட்டும் வரும் சரிங்களா. கீழே வந்து a ப்ளஸ் b × a மைனஸ் b. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் a² மைனஸ் b². அப்போ √7 தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 1². √7 ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும், 7 மைனஸ் 1ன்னு வரும் சரிங்களா. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் 8 மைனஸ் 2 √7, இதையும் கம்பேர் பண்ணால் ப்ளஸ் 8 2 √7 பை 7 மைனஸ் 1னா 6. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 8 + 8 16/6 இதை இன்னும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிங்கன்னா 8/3ன்னு வரும். நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b √7 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆனால் நமக்கு இங்கே √7 இல்லை கரெக்டாக. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் 0 × √7. ஏன்னா 0 × anything நமக்கு 0 தான். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா a இருக்க இடத்துல 8/3, b இருக்க இடத்துல 0ன்னு வரும். a வந்து 8/3, b வந்து 0. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த ஃபார்முலா தெரியணும், இதை குறுக்கு பெருக்கல் பண்ண தெரியணும். பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்து 13. இதை பாருங்களேன், x மைனஸ் 2 ப்ளஸ் 8/2 மைனஸ் x. இதை ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ பேஸ் ஒன்று போல இருந்துச்சுன்னா ஒரே பேஸை போட்டு மேலே ஆட் பண்ணிடலாம். அதாவது 2/3 ப்ளஸ் 5/3 ஒரே பேஸ் இருந்துச்சுன்னா 3 அப்படியே போட்டு மேலே ரெண்டையும்
ஆட் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க பிளஸ் எக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு. ஒரு மைனஸ் தான் நமக்கு வித்தியாசமா இருக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னா, இதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுத்துருங்க. பிளஸ் 8 இன்ட்டு மைனஸை காமனா எடுத்தா என்ன வரும்னா, மைனஸ் இருக்கிற இடம் பிளஸ்ஸா மாறும், பிளஸ் இருக்கிற இடம் மைனஸா மாறும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? உள்ள இருந்து ஒரு மைனஸை காமனா எடுத்தோம்னா, பிளஸ் இருக்கிற இடம் மைனஸா மாறும், மைனஸ் இருக்கிற இடம் பிளஸ்ஸா மாறும். பிளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ். கீழே பேஸ் 1 போல வந்துருச்சு. சரிங்களா? எக்ஸ் கியூபு பிளஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ். இந்த 8 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ மேல வந்து a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணா x minus 2 into x square plus 2x plus 4 by கீழே வந்து x minus 2. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து x square plus 2x plus 4 வரும். ஓகே. அடுத்து 14வது சம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 power x equal to cube root of 32 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 32 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 1/3 எழுதிக்கலாமா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதை ரூட் இல்லாமல் எழுதுனா 1 போட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டணும். இங்க நமக்கு 3 இருக்கிறதுனால 3 அப்படியே போட்டுக்கிட்டோம். 32 நம்ம பிரிச்சு எழுதுங்களேன். 4ஆல போட்டா என்ன வரும்? 8 நாங்க 32. திருப்பி 4ஆல போட்டா 2. இந்த 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதை 2 ஸ்கொயர். அப்போ மொத்தமா எனக்கு 2 பவர் 5. 2 4 இங்க ஒரு பவர் 1. அப்போ 2 பவர் 5ன்னு வரும். 2 பவர் x ஈக்குவல் டு 2 பவர் 5 அதுக்கு பவர்ல 1/3. இதையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5/3ன்னு வரும். பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் 2 ஈக்குவல். அப்போ x ஈக்குவல் டு 5/3ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இங்க 2 பவர் x இருக்கா? அப்போ இதையும் 2 பவர் சம்திங் நம்ம கொண்டு வரணும். அப்போ அது கொண்டு வரதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றோம். அவ்வளவுதான். இது கடைசி சம் பாருங்க. இதுவும் நமக்கு சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கீழே பேஸ் 1 போல இருக்கா? அப்போ பேஸ் 1 போட்டுட்டு மேல அவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ அதை பண்ணிடலாம். சரிங்களா? நடுவில் மைனஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பாருங்களேன், கீழே நமக்கு எதுவுமே அந்த மாதிரி இல்லை. கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இந்த 4 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதையும் இப்போ இருக்குன்னா எக்ஸ் பவர் 4 வந்துடும். மைனஸ் ஒய் ஸ்கொயரு அதுக்கு பவர்ல 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இது இருக்கட்டும். இதை பாருங்களேன், இது என்ன ஃபார்முலா அப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? ஃபார்முலா என்ன? a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி. கரெக்டா? இங்க நமக்கு a இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. b இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ் ஒய்ன்னு தான் இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை கீழே ஃபார்முலா அப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஓகே. ஸோ இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இதில் ஒரு கொஸ்டின் வேணால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடலை, அதாவது ஏற்கனவே நடத்துனதுலேருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே கொஸ்டின் அப்படிங்க ரிப்பீட் ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே வித்தியாசமான மாடல் தான். ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா தான். ஃபார்முலா வேகமாக சால்வ் பண்ண தெரியணும். அதை சால்வ் பண்ணாலே நம்ம சுருக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதோட சுருக்க முடியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீச்சிமா மீப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் டாபிக் வாங்க. சரிங்களா? அடுத்ததுல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.